கேளு. தாத்தா, அவ என்ன சொன்னாலும் கதவு மட்டும் திறக்காதீங்க. தயவு செஞ்சு நான் திரும்ப வர வரைக்கும் அவ ரூம்ல தான் இருக்கணும். தாத்தா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ராணிக்கு பாம்பால ஆபத்து இருக்கு. அதனால அவளை எக்காரத்தை கொண்டு வெளியே விடாதீங்க. யோ, கதவை தரையா? யோ, நான் சொல்றது மட்டும் என்னன்னு கேட்டு போயா? யோ, கதவை தரையா? தாத்தா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இது ராணி உயிர் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அவ வயித்துல இருக்க பாப்பாவோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் திரும்ப வர வரைக்கும் ராணி ரூம் விட்டு வெளியே வரவே கூடாது. யோ, லேக்கா, நீங்க வாங்க போலாம். கதவை தரையா? இப்படி சொல்லிட்டு என்ன பண்றது தாத்தா? மேடம், நீங்க லேகா தானே? ஆமாங்க. ஜமீன் குடும்பத்துல இருந்து போன் பண்ணாங்க. நீங்க வந்து அந்த சாவியை கொடுக்க சொன்னாங்க. சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ஏதாவது வேணா கூப்பிடுங்க மேடம், வீடு பக்கத்துல இருக்கு. சரி. சரிங்க மேடம். சரிங்கண்ணா, வாங்க போலாம். வாங்க. என்ன சித்தார்த்? ஒண்ணும் இல்ல லேக்கா, இந்த ஜமீன் பங்களாவை நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. உன்னோட முன் பிறவியில நீ பிறந்து வளர்ந்த பங்களா தானே இது? நீ தானே இந்த ஜமீனோட வாரிசுல ஒருத்தன். பின்ன ஞாபகம் வராமையா இருக்கும்? என்ன சித்தார்த், வாங்க போலாம். ம். பங்களா முழுக்க தேடி பார்த்தாதான் நமக்கு தேவையான விஷயம் கிடைக்கும். நீங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. இல்லைங்க, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நாம இப்ப இருந்தே தேடி பார்க்கலாம். ஏங்க லேக்கா, என்னங்க இது? ஏன் இந்த ரூம் மட்டும் இப்படி லாக் பண்ணிருக்காங்க? இன்னும் மாதிரியா இருக்கு. நான் இந்த ஜமீன் மாளிகைய எப்பவோ பார்த்திருக்கேன். நான் இந்த மாளிகையில ரொம்ப நாளா தங்கியிருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். சித்தார்த், சில பிளேசஸ் நம்மள அப்படிதான் ஃபீல் பண்ண வைக்கும். அது நம்ம பிரெயின் நம்மள பண்ற சீட்டிங். இந்தாங்க சித்தார்த். இது என்னங்க? இது ஒரு மெட்டல் காப்பு. இதை நீங்க போட்டுக்கோங்க. இதை எங்க நான் போட்டுக்கணும்? இது நாகங்கள் நம்மள நெருங்காம இருக்கிறதுக்காக போட்டுக்கிற காப்பு.
இல்ல இதெல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. சித்தார்த், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்துல நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும்னு. போட்டுக்கோங்க சித்தார்த், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட சின்ன ஜமீன் குமாரராஜா வர்றார் வர்றார் வர்றார். இல்ல லேக்கா, என் காதுல ஏதோ ஒரு சத்தம்லாம் கேக்குது. நீங்க கொஞ்சம் நர்வஸா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க முதல்ல இதை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற பதட்டம் எல்லாம் போயிடும். போடு சித்தார்த், நீ இந்த காப்ப போட்டாதான் எனக்கு வசியமாவ. இன்னைக்கு பௌர்ணமி திதியில நான் உன் கூட சேரணுங்கிறது விதி. அதுக்கப்புறம் எனக்கு சக்தி கூடுங்கிறது விதி. அதுல நீ சாகணுங்கிறது உன்னோட விதி. போடுங்க சித்தார்த். இவ்வளவு தூரம் என்ன நம்பி வந்தீங்களே, ஏதாவது தப்பா இருந்துச்சா? அப்புறம் என்ன, இது உங்க பாதுகாப்புக்காக போட்டுக்க சொல்ற காப்பு. அவ்வளவுதான், போட்டுக்கோங்க சித்தார்த். சித்தார்த், கைய கொடுங்க. சித்தார்த், போட்டுக்கோங்க. சித்தார்த், 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 எந்திரிங்க. சித்தார்த், என்னவாயிற்று சித்தார்த்? சித்தார்த்தா? அது யாரு? நீ மோகினி? மோகினி, நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல்ல? போக மாட்டேன் குமாரராஜா. உங்க கூட சேர்றதுதான் என்னோட லட்சியம். சரி, நீ வா மோகினி, வா போலாம். இல்ல குமார் ராஜா, இது அதுக்கான நேரம் இல்ல. பௌர்ணமி திதி வரணும், நடு நிசையில தான் நாம ஒண்ணு சேரணும் குமாரராஜா. சரி மோகினி, அது வரைக்கும் நான் என்ன பண்றது? என்ன குமாரராஜா, என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு ஒண்ணுமே இல்லையா? முழுசா எனக்கு வசியமாயிட்டான். மோகினி, நீ என்ன சொன்ன? இவ என்ன இந்த நேரத்துல போன் பண்றான்? என்ன விஷயமா இருக்கும்? ஹலோ லேக்கா, சித்தார்த்தன் அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டீங்களா? கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்ல, இப்ப அவன் முழுசா வசியமாயிட்டான். நான் கீ கொடுத்து ஆடுற பொம்மை மாதிரி என் முன்னாடி இருக்கான். இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடக்காத விஷயத்த நான் இப்ப நடத்தி காட்ட போறேன். அப்புறம் சும்மா சும்மா போன் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏதாவது அவசியம் இருந்தா மட்டும் போன் பண்ணு.
இந்த பௌர்ணமி அது இச்சாதாரி நாகங்களுக்கானது. மோகினி, என்னுடைய பெயர் என்ன? நான் அப்படியே உன் அழகுல மயங்கி என்னையே மறந்து விட்டேன். இது கூட எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. நீ என் அடிமை. உனக்கு பெயர் ஒன்றும் கிடையாது. ஓ, அப்படியா? அப்ப நான் உன் அடிமையா? இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும்? ஆமா, நீ முழுவதும் என் வசியத்துக்கு வந்து நான் சுயநினைவை இழந்தது போல ஆயிட்ட. உனக்கு இப்போ உன்னையே யாருன்னு தெரியாது, இங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. மோகினி, உன்னை நான் எப்படி அழைக்க வேண்டும்? நீ என்னை மோகினி என்று அழைக்கலாம் குமாரராஜா. குமார ராஜாவா? ஆமாம், அதுதான் உன்னுடைய முற்பிறவியின் பெயர். ஓ, நான் சொல்வதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன். ம். இந்த ஜமீன் தான் இந்த சுத்துப்பட்டு முழுவதும் பெரிய ஜமீன். இதன் பெயர் நாகமலை ஜமீன். அதன் பிறகு 200 வருடங்களுக்கு முன்னால் மாசி மாதம் முழு பௌர்ணமி அன்றுதான் உன்னுடைய பிறந்த நாள். அதன் பிறகு என் பிறந்த நாளா? ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட சின்ன ஜமீன் குமாரராஜா வர்றார் வர்றார் வர்றார். வணக்கம், வணக்கம். அப்பா, வணங்குகிறேன். என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். நீடூழி வாழ்க. உன்னை பார்க்க மிகவும் பெருமிதமாக இருக்கிறது குமாரராஜா. இப்போதுதான் நீ பிறந்து உன்னை கையில் ஏந்தியது போல் இருக்கிறது. அதற்குள் எப்படி கட்டிடம் காளையாக வளர்ந்து நிற்கிறாய். ஒரு தகப்பனாக உன் வளர்ச்சியை பார்த்து பெருமிதம் கொள்கிறேன். என்றென்றும் நீ நீடூழி வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இங்கு எத்தனை ஜமீன்கள் இருந்தாலும் இந்த நாகமலை ஜமீனுக்கு என்றுமே நீ ஒருவன்தான் ராஜா. அதை கொண்டு வா. அப்பா, மிகவும் நன்றி. குமாரராஜா, இதையெல்லாம் பார்க்க உன் அம்மா இல்லையே என்றுதான் வருத்தமாக இருக்கிறது. வாங்கிக்கொள். ஓ, நன்றி ஐயா. நன்றி ஐயா. என்ன மோகினி, இன்று என் பிறந்த நாளுக்கு நீ என்ன பரிசு கொண்டு வந்திருக்கிறாய்? என்னையே உங்களுக்கு நான் பரிசா தர இருக்கிறேன். அதைவிட பெரிய பரிசு ஏதேனும் வேண்டுமா குமாரராஜா? அப்பா, நான் இப்போதுதான் கேள்விப்பட்டேன். இன்றைய தினத்தில் அன்னதானம் இடுவதும் ஏழை எளியோருக்கு உதவி செய்வதுதானே வழக்கம். ஆனால் அது எதுவுமே இல்லையாமே. அத்தனையுமே நீங்கள் ரத்து செய்து விட்டதாக கேள்விப்பட்டேன். ஏனப்பா? எப்போதுமே நம் ஜமீனில் யாருக்கு பிறந்தநாள் வந்தாலும் அனைவரும் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு அங்கு வரும் மக்கள் அனைவருக்கும் உணவு வழங்குவதுதானே வழக்கம். அது அனைத்தையுமே விட்டுவிட்டு அலங்காரங்கள், பகட்டு ஆடம்பர விருந்து என எல்லாமே மாறிவிட்டதே. அதற்காகத்தான் கொடுவன் ஜமீனில் ஒரு யாகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்.
அப்பா, ஜமீன் வழக்கம் எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டே வருகிறீர்கள். இது ஜமீனின் எதிர்காலத்திற்கு நல்லதே அல்ல. இந்த யாகத்தை செய்து முடிக்கும் போது அன்னதானம், ஏழை எளியோருக்கு உதவி செய்வதை விட அதிக புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அது எப்படி அப்பா? ஏழை எளியோருக்கு உதவி செய்து அவர்கள் மனமாற கண்ணீருடன் வாழ்த்துவது எவ்வளவு மன திருப்தியை அது கொடுக்கும். அது போன்ற ஆத்ம திருப்தி இதில் கிடைக்குமா என்ன? இல்லை, கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த ஆத்ம திருப்தி இதில் கிடைக்கும். நீ யாகத்தில் அமர்ந்து பார். இதை பற்றி கொடுவன் நிறைய சொல்லியிருக்கிறார். அப்பா, இங்கு கொடுவன் ஜமீனா இல்லை நீங்கள் ஜமீனா? நம் ஜமீன் அரண்மனை என்பது காலாகாலமாக நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டிய இடம். மந்திர தந்திரமெல்லாம் செய்து யாகம் நடத்த வேண்டிய இடம் கிடையாது. இந்த ஜமீனில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ற முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். வர வர உங்கள் போக்கே சரியில்லை அப்பா. கொடுவன் என்ன சொன்னாலும் அதற்கு நீங்கள் சரி என்கிறீர்கள். எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இந்த கொடுவனுக்கு இவ்வளவு இடம் கொடுத்து நீங்கள் அரண்மனைக்கு வரவழைத்து உட்கார வைத்திருப்பதை எனக்கு பிடிக்கவில்லை. குமாரராஜா, இன்று உனக்கு பிறந்த நாள் இல்லை, இறந்த நாள். என்ன மன்னிச்சிருங்க சின்ன ஜமீன் ஐயா. அந்த விளக்கு உங்க மேல விழுந்துருமோன்னு தான் நான் பயந்துட்டேன். யார் அங்கே? எப்படி இது கீழே விழுந்தது? கவனமாக இருப்பதில்லையா? வேலையாட்கள் அனைவரும் இன்றோடு வேலையை விட்டு சென்று விடுங்கள். ஏன் என் பிறந்தநாள் அன்று அனைவருக்கும் வேலை போக வேண்டுமா? என்னை வாழ்த்த வேண்டிய இந்நாளில் அனைவரும் எனக்கு சாபம் தான் தருவார்கள். விளக்கு அருந்து விழுவது சாதாரணம். அதற்காக அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது தவறு. அதற்கில்லை குமாரராஜா, உனக்கு ஏதாவது ஆகியிருந்தால்? அதன் எந்தவித அசம்பாவிதமும் நடக்கவில்லை அல்லவா? மிகவும் நன்றி அம்மா. என் மகன் உயிரையே காப்பாற்றியிருக்கிறார். இதற்காகத்தான் யாகம் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறேன். அந்த பெண் மட்டும் உன்னை காப்பாற்றவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும்? அப்படி இல்லை அப்பா. என்னை காப்பாற்றியது அரண்மனையில் இருக்கும் விசுவாசமான வேலைக்கார பெண். ஆகையால் இதற்கும் யாகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவளது உயிரை கூட பொருட்படுத்தாமல் என்னை வந்து காப்பாற்றியது அவளுடைய விசுவாசம்தான். அப்படிப்பட்ட விசுவாசிகளை வளர்ப்பதுதான் நம் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி யாகம் செய்வது, பூஜை செய்வதெல்லாம் எதுவும் நமக்கு உதவாது. உன் ஆயுள் கண்டத்திற்காகத்தான் கொடுவன் இந்த யாகத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நீ அவரையே தவறாக பேசிவிட்டார். குமாரராஜா, கொடுவனிடம் மன்னிப்பு கேள். அப்பா, என்னால் முடியவே முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள். நான் வருகிறேன். இது கண்டிப்பாக இயல்பான விஷயமா இருக்க வாய்ப்பில்லை. இது கொடுவனோட சதியாதான் இருக்கும். ஏய் பொன்வண்டு, என் கூட கொஞ்சம் வா. ஏய் என்னடி, நான் வேலையா இருக்கேன்ல. வேலையா இருக்கியா? அந்த வேலைக்கே உழ வைக்க போறாங்க, பாத்துக்கோ. ஐயோ, நான் எந்த தப்பும் பண்ணலையே. என்னது தப்பு பண்ணலையா? சின்ன ஜமீனை தள்ளி விட்டது யாரு? என்னது, நான் தள்ளி விட்டேனா? நான் தான் அவரை காப்பாத்தினேன்னு பெரிய ஐயா என்ன பாராட்டிட்டு இருந்தாரு.